வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து 8ஆம் பாவக காரகத்துவங்கள். 8ஆம் பாவம் என்ன சொல்லுது ஜோதிடத்தில்? முதல்ல இந்த 8ஆம் பாவத்தை பற்றி நல்ல விஷயம் பார்க்கலாம். ஏன்னா 8ஆம் பாவம் வந்து ஒரு துர்ஸ்தானம், ஒரு அஷ்டமஸ்தானம் சொல்லுவாங்க. 8ஆம் பாவம் மறைவு ஸ்தானங்கள் அல்ல. கோள்கள் என்றைக்குமே மரியாதை 6, 8, 12 தீய பாவகங்கள் துர்ஸ்தானம் தான் சொல்லணும். வந்து மறைவு ஸ்தானம் என்பது எங்குமே கிடையாது. காலப்போக்கில் ஜோதிடர்கள் பலன்களை மறைத்து சொல்லுன்னு சொன்னதுனால வந்து 6, 8, 12 வந்து மறைவு ஸ்தானம் சொல்லிட்டாங்க. அது வந்து துர்ஸ்தானங்கள். வந்து முதல்ல 8ஆம் பாவகம் என்பது மனிதனுடைய ஆயிலை குறிக்கிறது. ஆயில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆயில், எவ்வளோ ஆயில் இருக்குது அது 8ஆம் பாவத்தின் மூலயமா தெரிஞ்சுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயிலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மரணம், அதுவும் 8ஆம் பாவம் தான். ஆயிலும் 8ஆம் பாவம் தான், மரணமும் 8ஆம் பாவம் தான். இப்போ ஒரு மிகப்பெரிய பில்டிங், அது 8ஆம் பாவம் தான். இந்த மாலு, சினிமா தியேட்டரு, பெரிய பெரிய பில்டிங் காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் 8ஆம் பாவம் தான். மிகப்பெரிய சொத்து, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்து, மிகப்பெரிய சொத்துல 8ஆம் பாவம் தான். அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு பினாமியாக இருக்கிறோன்னா, ஒரு அரசியல்வாதிக்கிட்டேயோ இல்லை இன்னொருத்தர்கிட்ட நம்ம பினாமியாக இருக்கோம். அந்த பினாமின்ற ஒரு யோகம் அது வருவதற்கான காரணம் வந்து 8ஆம் பாவம் தான், 8ஆம் அதிபதி தான். நம்ம வாழ்க்கையில் திடீரென்று ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நம்ம ஒரு கீழ்நிலையில் இருப்பாங்க வருமான அளவில், திடீர்னு வந்து ஒரு உச்சக்கட்ட அளவுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அது உழைக்காத வருமானமாக இருக்கும். வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு முன்னோர்களோட ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஏன்னா 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணியத்தை குறிக்குது. 5க்கு 4, 8 வந்து 5ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடாக வந்து 8ஆம் வீடு வரும். முன்னோர்களோட சொத்து, தாத்தா பாட்டி அவங்களோட சொத்து வந்து நம்ம கைக்கு வருது. அப்புறம் வந்து இது வந்து ஒரு புதையல்னு சொல்லுவாங்க 8ஆம் பாவம். அந்த புதையல் என்ன குறிக்குதுன்னா வந்து இந்த காலத்தில் பார்த்தா வந்து ஒரு இன்சூரன்ஸ் மணி. இப்போ முன்னோரோட சொத்து கைக்கு வர்றதும் ஒரு புதையல் தான். அப்பா அம்மா யாராவது இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு 50 லட்சம், 1 கோடி ரூபாய் எதிர்பார்க்க நேரப்ப நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்போ திடீர்னு ஒரு 1 கோடியோ 2 கோடியோ இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக வரும், இல்லை ப்ராப்பர்ட்டியாக அவங்க கையில் வந்து சேரும். இதுவும் வந்து 8ஆம் பாவம் தான். அப்புறம் உயிர் சொத்துக்கள், நம்மளோட சித்தப்பா பெரியப்பா யாருன்னு தெரியாதவங்க, இதன் மூலமாக கூட உங்களுக்கு உயிர் சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் 8ஆம் பாவம் தான். வந்து ஒருத்தருக்கு குழந்தையே இருக்காது, ஆனால் அவங்க நல்லா கோடீஸ்வரனாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து தத்து பிள்ளையாத்து வளர்த்துருப்பாங்க, இல்லை அண்ணன் பையனுக்கோ தம்பி பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு சொத்தை உயிலாக கொடுப்பாங்க. வந்து அவங்க சொத்தை உயிலாக கொடுக்கும்போது வந்து நம்ம உழைக்காத வருமானம் எல்லாமே 8ஆம் பாவம் தான். அந்த உயிர் சொத்துக்களும் 8ஆம் பாவம் தான். அப்புறம் பரம்பரையாக வரக்கூடிய சொத்துக்கள், இதுவும் 8ஆம் பாவம் தான். வந்து இப்போ ஒருத்தர் வந்து பங்குச்சந்தை மூலமா ஒரு பெரிய ஆதாயம் வருது, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணி நம்ம உழைக்காத பருவணும், அதுவும் 8ஆம் பாவம் தான். இந்த லாட்ரி டிக்கெட் வாங்கி, இப்போ கேரளாவில் லாட்ரி டிக்கெட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கி டக்குன்னு பார்த்தாங்க 50 லட்சம், 5 கோடி, 10 கோடி, 15 கோடி, திடீரென முன்னேற்றம். இப்போ லைஃப்பில் நடக்கிற சடன் ஈவெண்ட்ஸ், சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய அந்த திடீர் என்று ஒரு சம்பவம் நடந்துனே இருக்கும். இந்த நிலை இல்லாமல் நடக்கும். வந்து அது 8ஆம் பாவம் தான். வந்து திடீர்னு கீழ்நிலையில் இருப்பீங்க, வருமானத்தில் சொல்கிறேன், மற்றபடி எந்த கருத்து தவறான கருத்து கிடையாதுங்க. உச்சக்கட்டத்துக்கு போயிடுங்க வருமானத்தில், அதுவும் 8ஆம் பாவம் தான். வந்து அப்புறம் வந்து லஞ்சம் வாங்குறது, லஞ்ச பணம், அதுவும் 8ஆம் பாவத்தை குறிக்குது. வந்து